டிடி கிசான், மாறிவரும் இந்தியாவின் பெருமை. வணக்கம், கிருஷி சௌபாலுக்கு வருக. நான் அஞ்சு சிங். கிருஷி சௌபால் என்பது விவசாயிகளுடன் அவர்களின் சொந்த மொழியில் பேசும் ஒரு திட்டம். இன்றைய கிருஷி சௌபால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, மிகவும் தனித்துவமானது. ஏன், அதை கண்டுபிடிக்க நான் உங்களை ஒரு சிறிய பயணத்திற்கு அழைத்து செல்கிறேன். காலை பொழுது ஆர்த்தியின் ஒளியுடன் தொடங்கும், பிரார்த்தனையின் சுடரால் நாள் பிரகாசிக்கும் ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம். கங்கையின் மென்மையான அலைகள் இந்த இடத்தின் வரலாற்றை சொல்கின்றன. இங்குள்ள ஒவ்வொரு கல்லிலும் ஒரு பாடலும் இசையும் உள்ளன. இந்த நகரத்தின் பாதைகள் குறுவலாக இருக்கலாம், ஆனால் அவற்றுக்குள் ஒரு பரந்த வரலாறு அடங்கியுள்ளது. மக்களின் இதயங்கள் மிக பெரியவை. இங்கு வருபவர்களை அவர்கள் அரவணைத்து அவர்களை தங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறார்கள். இங்குள்ள மலைத்தொடரும் ஆறுகளும் வாழ்க்கை பாதையை காட்டுகின்றன. வாழ்க்கை தத்துவத்தின் பயணத்தை தெளிவாகவும் மாற்றும் ஒரு சமூகத்தை அவை உருவாக்குகின்றன. இந்த நகரம் யாராலும் ஒருபோதும் கட்டப்படாதது, ஒருபோதும் அழிக்கப்படாது. இது எப்போதும் இருந்து வருகிறது, எப்போதும் இருக்கும். இது சிவபெருமானின் நகரம். ஆம், இது வாரணாசி நகரம். சரி, இன்றைய நிகழ்ச்சியான கிருஷி சௌபால் புனித நகரமான பனாரஸில் இருந்து, காசி, வாரணாசியில் இருந்து தொடங்குவோம். இந்த குறிப்பிலிருந்து தொடங்குகிறோம். நாங்கள் முன்னேறி எங்கள் விருந்தினர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு முன் இந்த அறிக்கை பார்த்து இந்த புதிய அடையாளத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். பயிர் உற்பத்தியை பற்றி நாம் பேசும்போதெல்லாம் முதலில் நினைவுக்கு வருவது விதைகள் மற்றும் நடவு பொருட்கள்தான். விதைகள் மற்றும் நாற்றுக்கள் எவ்வளவு மேம்பட்டதாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக பயிர் மகசூல் கிடைக்கும். நமது விஞ்ஞானிகள் அதிக மகசூல் தரும் நோய் மற்றும் பூச்சி எதிர்ப்பு வகைகளின் நீண்ட பட்டியலை உருவாக்கியுள்ளனர். மேலும் இந்த பணி இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று காலநிலை மாற்றம் விவசாயத்திற்கு பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு புதிய வகை பழங்கள் மற்றும் காய்கறிகள் இந்த அச்சுறுத்தலை சமாளிக்கும் திறன் கொண்டவையாக இருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்கின்றனர். பயிர் பாதுகாப்பிற்கு விதை மற்றும் மண் சிகிச்சைக்கான மேம்பட்ட முறைகள் மிக முக்கியமானவை. அவை விதைகள் மூலம் பரவும் மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களில் இருந்து பயிர்களை பாதுகாக்கின்றன. இருப்பினும் பூச்சி அல்லது நோய் பரவல் குறித்த பயம் இருந்தால் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஒரு சிறந்த தீர்வாகும். அதேபோல் மண் பரிசோதனை உரங்களின் கண்மூடித்தனமான பயன்பாட்டை தடுக்க உதவுகிறது. உணவு தானிய பயிர்களை விட தோட்டக்கலை மற்றும் காய்கறி உற்பத்தி அதிக சிக்கல் நிறைந்தவை. அவை வானிலையால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. வானிலை தொடர்பான சேதங்களில் இருந்து அவற்றை காப்பாற்றுவதற்காக மிகவும் மேம்பட்ட முறையாக தோட்டக்கலை பயிர்களின் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி உருவாகியிருக்கின்றது. ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் செங்குத்து விவசாயம் அருமையான முறைகளாக அமைந்திருக்கின்றது. அதேபோல அதிக மகசூல் மற்றும் சிறந்த தரத்திற்கான ஒரு நுட்பமாகும் ட்ரெல்லிஸ் முறை. இந்த முறையில் கொடிகள் பரவுவதற்காக தரையில் மேலே ட்ரெல்லிஸ் கட்டப்படுகிறது. இது மண்ணுடன் தொடர்பு கொள்வதால் காய்கறிகள் கெட்டுப்போவதை தடுக்கிறது. இந்த நுட்பம் தரம் மற்றும் மகசூல் இரண்டையும் மேம்படுத்துகின்றது. நுண்ணிய நீர்ப்பாசனம் மற்றும் தழை கூலம் ஆகியவை தோட்டக்கலை உற்பத்திக்கான மேம்பட்ட முறைகளாக கருதப்படுகின்றன. அவை தண்ணீர், உரம் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துகின்றன. அவை களைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன.
சரி, இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் எவ்வளவு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு காட்டிய அறிக்கையை நீங்கள் இப்போதுதான் பார்த்தீர்கள். இந்த முயற்சியை ஆய்வகத்தில் இரவும் பகலும் உழைக்கும் நமது விவசாய விஞ்ஞானிகள் வழிநடத்துகிறார்கள். மேலும் அவர்களின் கடின உழைப்பு வயல்களில் உணரப்படுவதை நாம் காண்கிறோம். விவசாயிகள் இதை ஒரு யதார்த்தமாக்குகிறார்கள், நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கிறார்கள். எனவே குழுவிலுள்ள எங்கள் சிறப்பு விருந்தினர்களை ஒவ்வொருவராக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். எங்களுடன் நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் ராஜேஷ் குமார் இருக்கிறார். எங்கள் இரண்டாவது விருந்தினர் காய்கறி மேம்பாட்டுத் துறையின் தலைவர் டாக்டர் நாகேந்திர ராய். மேலும் பயோடெக்னாலஜியின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் DB சிங் எங்களுடன் இருக்கிறார். அனைத்து விருந்தினர்களையும் ஒரு பெரிய கைத்தட்டலுடன் அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு புதிய புரட்சி தொடங்கியுள்ளது. அதை நாம் ஊட்டச்சத்து புரட்சி என்று அழைக்கலாம். அது தவறாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எனவே நமது உரையாடலை தொடங்குவோம். முதலில் ஐயா, ஊட்டச்சத்து பாதுகாப்பு இப்போது ஒரு புதிய சவாலாக இருப்பது எப்படி என்பதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். மேலும் இது நம் நாட்டிற்கு ஒரு வாய்ப்பு என்று கூட நான் கூறுவேன். ஏனென்றால் காய்கறி மற்றும் பழ உற்பத்தி துறையில் நாங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறோம். இந்த சூழலில் விவசாயிகள் தங்கள் பங்களிப்பை அதிகரிக்கவும் அதிக ஈடுபாடு கொள்ளவும் நிறுவனம் என்ன செய்கிறது என்று அறிய விரும்புகிறேன். காய்கறி உற்பத்தியில இந்தியா உலகில் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் 11.27 மில்லியன் ஹெக்டேரிலிருந்து 207 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான காய்கறிகளை உற்பத்தி செய்கிறோம். அப்புறம் எங்கள் உற்பத்தி திறன் ஒரு ஹெக்டேருக்கு 18.5 டன்னாக இருக்குது. இங்கே நான் சொல்லணும், இந்த நிறுவனம் 1992ஆம் ஆண்டு காய்கறி திட்ட இயக்குநரகமாக நிறுவப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறேன். 1999ஆம் ஆண்டு அதன் சாதனைகளை பார்த்து இதற்கு இந்தியா காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. நாங்கள் 3 துறைகள், ஒரு பிராந்திய ஆராய்ச்சி மையம் மற்றும் 2 கிருஷி விஞ்ஞான் மையங்கள், இதன் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் 3 துறைகள் காய்கறி மேம்பாட்டுத்துறை. இது அதிக மகசூல் தரும், காலநிலையை நல்லாவே தாங்கும், பல நோய்களை எதிர்க்கும், ஏற்றுமதி சார்ந்த மற்றும் அதிக சத்தான புதிய வகைகளை உருவாக்குது. எங்கள் காய்கறி உற்பத்தி துறையின் விஞ்ஞானிகள் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, இயற்கை வேளாண்மை மற்றும் நீர் பாதுகாப்புக்கான நுட்பங்களை உருவாக்குதல், குறைந்த தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற காய்கறி விளைச்சலை எவ்வாறு அதிகரிப்பது அப்படிங்கிறதுல பணியாற்றிட்டு வராங்க. கண்டிப்பா. எங்கள் 3வது முக்கியமான துறை காய்கறி பாதுகாப்பு. காய்கறிகளில் பூச்சி அப்புறம் நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வை கண்டுபிடிப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இந்த நோய்கள் மற்றும் பூச்சிகளை நிர்வகிக்கிறதுக்காக எங்களுடைய விவசாய சகோதரர்கள் மிகவும் செலவு குறைந்த வழியை பின்பற்றணும் அப்படிங்கிறத உறுதி செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இந்த காரணத்திற்காக இந்நாட்களில் உயிரி பூச்சிக்கொல்லிகளில் நாங்கள் பொதுவாகவே அதிக கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நான் டாக்டர் ராயுடன் பேச விரும்புகிறேன். காய்கறி உற்பத்தி துறையை பற்றி பேசினா நமது பிரதமர் சொல்வது போல நமது புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். எனவே காய்கறி உற்பத்தி துறையில் ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய தொழில்நுட்பங்கள் யாவை? பாருங்க, இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனத்தின் காய்கறி மேம்பாட்டுத்துறை தற்பொழுது 42 விதமான காய்கறிகளில் பணியாற்றி வருகிறது. இந்தியாவில் 70 காய்கறிகள் பயிரிடப்படுகின்றன. அவற்றில் 60% குறித்து நாங்கள் ஆராய்ச்சி நடத்தி வருகிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், காலிஃப்ளவர், தட்டைப்பயிறு, தர்பூசணி, முலாம்பழம் போன்ற 20 முக்கிய காய்கறிகள் எங்களிடம் உள்ளன. அதேபோல் நாங்கள் 22 சிறுபான்மை காய்கறிகளையும் பயிரிட்டுகிறோம். இவற்றில் எங்கள் வகை கீரை, பொய் பாதுவா, உங்கள் வால்பீன், இறக்கைவீன் மற்றும் சோயாபீன் ஆகியவை அடங்கும். இந்த குறைவாக அறியப்படும் காய்கறிகளிலும் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாங்கள் 34 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளோம் என்பதை அறிந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் இந்த 34 ஆண்டுகளில் எங்கள் துறை 134 கலப்பின வகைகளை உருவாக்கியுள்ளது. எங்கள் வகைகளில் தோராயமாக 40% எங்கள் விவசாயிகளை சென்றடைந்துள்ளன. அவற்றில் சிலது மிகவும் பிரபலமாகிவிட்டன. உதாரணமாக எங்கள் தக்காளி வகை காஷி அமன், எங்கள் கத்திரிக்காய் கலப்பின காஷி சந்தேஷ் மற்றும் எங்கள் மிளகாய் வகைகள் அவை காஷி கோமல், காஷி அன்மோல் மற்றும் காஷி ரத்னா. இதேபோல் கௌபிக்கு எங்களிடம் காஷி கஞ்சன் மற்றும் காஷி நிதி உள்ளன.
மேலும் வெண்டைக்காய்க்கு எங்களிடம் காசி சசூர் மற்றும் காசி பராக்கிரம் உள்ளன. கண்டிப்பா. ரிச் பூசணியில் நீங்கள் காசி ஸ்ரேயா மற்றும் காசி ஜோதியை காண்பீர்கள். இந்த வழியில் எங்கள் பல வகைகள் விவசாயிகளை சென்றடைந்திருக்கிறது. ஆமா டாக்டர் சிங், இந்த வகைகளை வலுப்படுத்த பயோடெக்னாலஜி எவ்வாறு பயன்படுத்துகிறது என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். காலநிலை மாற்றம் மற்றும் விவசாயிகள் அடிக்கடி சமாளிக்க கடினமாக இருக்கும் புதிய பூச்சிகள் மற்றும் நோய்கள் தோன்றுவதை கருத்தில் கொண்டு அவற்றை எவ்வாறு மீள்தன்மை கொண்டதாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள்? பயோடெக்னாலஜி இதில் உதவியாக இருக்கிறதா? அப்படியானால் எப்படி? ஆமாம், இந்த பயோடெக்னாலஜி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி நமது விவசாயிகளும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக முன்னேறி வரக்கூடிய ஒரு துறை. நம்ம விவசாயிகளும் இந்த ஆமா பயோடெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை நாம ஜீவ் பிரத்யோகி அப்படின்னு அழைக்கிறோம். தற்போதைய காலநிலை மற்றும் இந்த போன்ற காலத்தில் பல சிக்கல்கள் இருக்கு. நோய்கள் முன்பை விட ரொம்பவும் ஆக்ரோஷமாகி இருக்கு. ஆமா எனவே இந்த நோய்களின் தாக்கத்தை குறைக்க நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட வகைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த விவசாயிகள் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் மீதான தங்களுடைய செலவை குறைக்கவும் இந்த ரசாயனங்களால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் இது உதவுது. அதே நேரத்தில் கண்டிப்பா விவசாயிகள் அதிக லாபத்தையும் அவங்க பெறுவாங்க. இனிமே குறிப்பா பார்த்தீங்கன்னா தக்காளி, மிளகாய், அப்புறம் வெண்டைக்காய் போன்ற வைரஸ் இல்லாத வகைகளை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு வர்றோம். அது மட்டும் இல்லை, கூடுதலாக பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படும் நோய்களை எதிர்த்து போராட நாங்கள் தயாராகிட்டு வரோம். காலநிலை மாற்றத்தின் மற்றொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, விவசாயிகள் தொடர்ந்து எதிர்கொள்ளும் வெப்பநிலை திடீர்னு அதிகரிக்குது அல்லது குறையுது. இதை எதிர்கொள்ள காஷி தபஸ் மற்றும் காஷி அத்புத் போன்ற தக்காளி வகைகள் வெப்பத்தை எதிர்க்கும் வகைகளை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இது ஆமா மட்டும் இல்லாமல் கூடுதலாக பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து போராடவும் நாங்கள் தயாராகிட்டு வரோம். காலநிலை மாற்றத்தின் மற்றொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கண்டிப்பா விவசாயிகள் தொடர்ந்து எதிர்கொள்றாங்க. வெப்பநிலையில திடீர்னு அதிகரிக்குது அல்லது குறைவு ஏற்படுது. இதை எதிர்கொள்ள காஷி தபஸ் மற்றும் காஷி அத்புத் போன்ற தக்காளி வகைகள் வெப்பத்தை எதிர்க்கும் வகைகளை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமா இது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து பாதுகாப்பை பொறுத்தவரை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உயிரியல் வலுவூட்டல். அதாவது மனித உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தாதுக்கள் இருப்பது மாதிரி அத்தகைய பயிர்களை வளர்ப்பதிலையும் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். உதாரணமாக ஆமா கேரட்ல பார்த்தீங்கன்னா பீட்டா கேரோட்டின் இருக்கு. இது ஒரு ஆக்சிஜனேட்டரியா செயல்படும் ஒரு வகை கரோட்டின். இத்தகைய வகைகளை உருவாக்க பணியாற்றிக்கிட்டு வரோம். அதே போல லைகோபின் ஒரு ஆக்சிஜனேட்டரியாவும் செயல்படுது. அப்புறம் தக்காளியில இது ஏராளமாக கிடைக்குது. எனவே பல லைகோபின் நிறைந்த வகைகளை உருவாக்க முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். இதற்காக சரி, பணியாற்றுறோம். விவசாயிகளிடமிருந்து சில கேள்விகளை கேட்போம். ஆமா, யார் கேள்விகளை கேட்கப் போகிறீர்கள்? விவசாயிகளாகிய நாங்க எவ்வாறு உயர்தர வகைகள் விதைகளை பெறுவது, சரியான நேரத்தில் விதைகளை பெறுவதை உறுதி செய்ய உங்க நிறுவனமான கிராம அளவில் என்ன திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அமைப்பினுடைய பல்வேறு வகைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் இது காஷி அப்படிங்கிற பேரில் இருக்குது. இது பனாரஸில் இருக்குது. ஆமா இது எல்லா விதமான வகைகள் மற்றும் தொழில்நுட்பங்களினுடைய ஒரு அமைப்பாக இருக்குது. விவசாயிகளை முதல்ல சென்றடைந்து எங்கள் சாதனைகளை நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். விவசாயிகள் முதல்ல பட்டியல் பழங்குடி துணைத் திட்டம், பட்டியல் சாதி துணைத் திட்டம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கான திட்டங்கள் இருக்குது. ஆமா இதற்காக நாங்கள் உயர்தர விதைகளை கொடுத்துட்ருக்கோம். அவங்களுடைய பண்ணைகளில் கள செயல் விளக்கங்களை கொடுத்து பண்ணையில் சோதனைகளையும் நடத்துகிறோம். மேலும் எப்படி எப்போது நடவு செய்யணும், எந்த முறைகளை பயன்படுத்தணும், கண்டிப்பா அவர்களின் தாவரங்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்ய, குறைவான நோய்களை கண்டறிந்து அதிக மகசூல் ஆமா பெறுவதை உறுதி செய்வதற்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் தொடர்ந்து வழங்கிக்கிட்டு வர்றோம். விவசாயிகள் இங்கு இருப்பதால் இவர்கள் ஏற்கனவே பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் தொழில்நுட்பம், புதுமை, பயோடெக்னாலஜி மற்றும் IPM பற்றி பேசினால் அவை விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். காய்கறி உற்பத்தியில் இந்த தொழில்நுட்பங்களையும் வகைகளையும் விவசாயிகள் ஏற்றுக்கொள்ள வைப்பதில் நாம் என்ன சவால்களை ஏற்றுக்கொள்கிறோம்? நமது பிரதமரும் விவசாய அமைச்சரும் பேசும் ஆய்வகத்திலிருந்து நிலத்திற்கு இதில் இடைவேளை இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய இடைவெளி என்னன்னா, நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது தகவல் பற்றாக்குறையால் தொழில்நுட்பங்களும் ரகங்களும் விவசாயிகளை போய் சரியாக சென்றடைகிறதில்ல. ஆமா இதை நிவர்த்தி செய்கிறதுக்காக எங்கள் மாண்புமிகு வேளாண் அமைச்சர் சமீபத்தில் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படிங்கிற வளர்ந்த விவசாய தீர்மான பிரச்சாரம் அப்படிங்கிறத தொடங்கினாங்க. இது ஒரு சிறந்த முன்முயற்சி. கண்டிப்பா இதன் மூலம் வாரணாசி மற்றும் அதை சுற்றியுள்ள 60,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளோட நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டோம்.
எங்கள் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்களை பற்றி அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னோம். ஆமா பல விவசாயிகள் அதிக விழிப்புணர்வு பெற்று தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் அப்புறம் நேரிலும் சென்று தொழில்நுட்ப தகவல்களையும் வகைகளையும் பற்றிய விவரங்களை தேடுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் பயிற்சியும் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஆமா உதாரணமாக கலப்பின விதைகள் உட்பட சொந்த விதைகளை எப்படி உற்பத்தி செய்வது, அறிவியல் விவசாயம் செய்வது எப்படி அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்பிக்கிறோம். ஒரு எளிய சிறிய உதாரணம் உங்களுக்கு நான் தர்றேன். ஆமா ஒரு தட்டையான ஒரு நிலத்தில் நடவு செய்வதற்கும் உயர்த்தப்பட்ட படுகையில் நடவு செய்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உயர்த்தப்பட்ட படுகைகள் தண்ணீரை சேமிக்கின்றன, களைகளை குறைக்கின்றன, கண்டிப்பா விளைச்சலை இது ரொம்பவே அதிகரிக்குது, தாவரங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்குது. இந்த தொழில்நுட்ப தகவல்களை நாங்கள் அவங்களுக்கு வழங்குகிறோம். தரமான விதைகள், உரங்கள், அப்புறம் ரசாயனங்கள் குறித்து, ஆமா அப்புறம் சந்தையில் போலி விதைகள் மற்றும் தரமற்ற ரசாயனங்கள், இதனை தடுப்பதற்காக விரைவில் கடுமையான சட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு எங்களுடைய வேளாண் அமைச்சர் அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறாரு. மேலும் நாம் மற்றொரு சவாலை காண்கிறோம், காலநிலை மாற்றம். இதுபோன்ற சூழலில் காய்கறி விவசாயம் நமது விவசாயிகளுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும்? அடுத்த 15 ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தின் இந்த சகாப்தத்தில் ஊட்டச்சத்து பராமரிக்கப்படுவதை உறுதி செய்ய வகைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன? நீங்க ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. ஏனென்றால் நீங்கள் பார்த்தபடி காலநிலை மாற்றம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சில இடங்களில் அதிக மழை பெய்யும், மற்ற இடங்களில் தண்ணீர் இல்லை அல்லது வறட்சியும் இல்லை. ஆமா மேலும் சில இடங்களில் மிகவும் குளிராக இருக்கிறது. இது எங்கள் காய்கறி உற்பத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பாதிப்பு நமது பெரிய அளவிலான விவசாயிகளை அதிகம் பாதிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்கள் வேலையை தொடர பாலி ஹவுஸ், நெட் ஹவுஸ் மற்றும் கண்ணாடி ஹவுஸ் போன்ற நவீன காய்கறி உற்பத்தி நுட்பங்களை ஏற்றுக்கொண்டுள்ளனர். கண்டிப்பா ஆனால் திறந்த வெளிகளில் மட்டுமே காய்கறிகளை பயிரிடுவதால் இது நமது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆமா இருப்பினும் காய்கறி ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள எங்கள் காய்கறி மேம்பாட்டுத்துறை இந்த திசையில் மிகவும் பாராட்டத்தக்க பணிகளை செய்துள்ளது. ஆமா எங்கள் துறை அதிக வெப்பநிலையிலும் குறைந்த தண்ணீரிலும் வளர்க்கக்கூடிய வகைகளை உருவாக்கியுள்ளது. உதாரணமாக எங்கள் மருத்துவர் குறிப்பிட்டது போல் காஷி தபஸ் மற்றும் காஷி அத்புத் போன்ற தக்காளி வகைகள் நாங்கள் ஆமா வெளியிட்டுள்ளோம். இந்த 2 தக்காளி வகைகளை நாம் பிப்ரவரி முதல் வாரத்தில் நடப்படுகின்றன. மேலும் மே மாதத்தின் கடைசி வாரத்திலிருந்து ஜூன் முதல் வாரம் வரை பழுத்த சிவப்பு நிற கண்டிப்பா பழங்களை பெறுவீர்கள். இதேபோல் எங்களிடம் பல்வேறு வகையான கீரைகளும் உள்ளன. கோடையில் விரைவாக முளைக்காது என்பதை நீங்கள் காணக்கூடிய காசி பாரஹம்சி, காசி அல் சீசன் என்ற வகைகளை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். ஆமா ஆண்டு முழுவதும் பயிரிடக்கூடிய காசி அட்ரா என்ற நல்ல முள்ளங்கி வகையையும் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். 50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை விவசாயிகள் வெற்றிகரமாக பயிரிடக்கூடிய காஷி மனு எனப்படும் முதுகெலும்பு அமராந்த் வகையையும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளிடமிருந்து இன்னொரு கேள்வியை கேட்போம். இன்னொரு விவசாயி இருக்கிறார். ஆமாங்க, ஆற்றுப்படுகை பகுதிகளில் காய்கறி உற்பத்தி குறித்து ஏதாவது ஆராய்ச்சி செய்யப்படுதா? எந்த பகுதியிலும் இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள எங்கள் காய்கறி மேம்பாட்டுத்துறை நிறைய வேலைகளை செய்துள்ளது. எங்களிடம் UPCAR, ஆமா உத்தரப்பிரதேச வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் திட்டம் என்ற திட்டம் இருந்தது. அது 5 ஆண்டுகளுள் நீடித்து மற்றும் சிறந்த முடிவுகளை தந்தது. எங்கள் நிறுவனம் உருவாக்கிய வகைகள் பூசணிக்காய்க்கு காஷி ஹரித், சூறைக்காய்க்கு காஷி கங்கா, ஆமா பாகற்காய்க்கு காஷி பிரதிஷ்டா, புடலங்காய்க்கு காஷி ஜோதி மற்றும் காஷி ஸ்ரேயா, மூலம்பழத்திற்கு காஷி மது அனைத்தும் ஆற்று படுகை பகுதிகளில், கண்டிப்பா அதாவது டயரா நிலங்களில் மிகச் சிறப்பாக விளைகின்றன என்பதை முடிவுகள் காட்டுகின்றன. கண்டிப்பா அதிக உற்பத்தியுடன் இந்த வகைகள் நோய்கள் மற்றும் பூச்சிகளை எதிர்த்து போராடும் திறனையும் கொண்டுள்ளது. ஆமா இதன் காரணமாக டயரா நிலங்களில் விவசாயம் செய்யும் நமது விவசாய சகோதரர்கள் இதை மிகவும் வெற்றிகரமாக செய்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது டாக்டர் சிங்கிடம் பேசுவோம். டாக்டர் சிங், புதிய வகைகளை உருவாக்குவதோடு மரபணுவின் பங்கும் மிக முக்கியமானது என்பதை நாம் கண்டோம். இதை பற்றி நிறைய தவறான கருத்துகள் இருப்பதால் விவசாயிகளுக்கும் இதை விளக்க விரும்புகிறேன். அந்த தவறான கருத்துகள் அழிக்கப்பட வேண்டும். சரி, இது சரியாக என்ன? காய்கறிகளில் இது எவ்வாறு செயல்படுகிறது? எந்த காய்கறிகளில் இது மிகவும் வெற்றிகரமாக உள்ளது? காய்கறிகளில் மரபணு திருத்தம் குறித்து மிகப்பெரிய அளவிலான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். 2 சிறப்பு திட்டங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். முதலாவதாக, இந்த வகையான ஆராய்ச்சி இன்னும் செய்யப்படாத சில ஆமா காய்கறிகள் இருக்கு. எனவே அவற்றின் முழு மரபணு வரிசையையும், அதாவது அவற்றின் மரபணு வரிசையை
டீகோட் செய்ய நாங்கள் ஆமா செயல்பட்டுக்கிட்டு வரோம். இந்த காய்கறிகளில் நாங்கள் ஏற்கனவே வேலை செய்ய தொடங்கிய பொலிச்சோஸ் அல்லது இந்திய பீன் மற்றும் தற்போது நாங்கள் ஆராய்ச்சி செய்து வரும் 2 பயிர்களும் இருக்கு. இந்த வகைகளில் கண்டிப்பா என்ன வகையான மரபணு வரிசைகள் மற்றும் மரபணுக்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இது உதவும். எனவே நோய்கள், வெப்பம் அல்லது பிற சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு எதிர்ப்பை வளர்க்க அவற்றை மாற்றி அமைக்கலாம் அல்லது அவற்றை அதனுடைய வெளிப்பாட்டை அதிகரிக்கலாம். ஆமா மரபணு திருத்தத்தை பொறுத்தவரை இது மிகவும் பாதுகாப்பான தொழில்நுட்பம். ஆமா நாங்கள் தாவரங்களுக்கு வெளிப்புறமாக எதையும் நாங்கள் செய்வதில்லை. தேவைக்கேற்ப மட்டும்தான் தாவரத்தின் உள் அமைப்பில் நாங்கள் மாற்றங்களை செய்கிறோம். இதன் மூலம் அது வெப்ப எதிர்ப்பு அல்லது நோய் எதிர்ப்பு போன்ற குணங்களை நாங்கள் வளர்த்து கொள்கிறோம். கூடுதாக ஆமா வளர்சிதை மாற்றம் மற்றும் மரபணுவியல் அதேபோல் புரோட்டியோமிக்ஸ் போன்ற சில உயர்நிலை தொழில்நுட்பங்களை நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூட நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பா நாம் ஒரு பயிரை நடும்போது அந்த தாவரத்தின் உடல்ல அதிக வெப்பநிலை இருந்தால் அது சில உயிரி வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுது. இந்த மாற்றங்களை வரைபடமாக்குவதன் மூலமும் வேதியியல் வடிவில் பயோ மார்க்கர்களை அடையாளம் காண்பதன் மூலமும் ஆமா நாம் பல்வேறு தயாரிப்புகளை உருவாக்க முடியும். இதன் மூலமாக விவசாயிகள் இதனை பயன்படுத்திக்கலாம். விவசாயிகள் தங்கள் வயல்களில் நல்ல அறுவடை பெற இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தலாம். இந்த தயாரிப்புகளை பயன்படுத்தி அவங்க பலன் பெறலாம். சரி, விவசாயிகளிடம் பேசலாம். எங்களோட நிறைய விவசாயிகள் இருக்கிறார்கள். கேள்விகள் இருக்கிறதா? ஐயா, டிபிஐயாவுக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால், காய்கறி விவசாயத்தில் பயன்படுத்தும் முக்கிய நுண்ணுயிர்கள் யாவை? அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? இப்போல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி விவசாயிகள் காய்கறி விவசாயத்தில் அதிக அளவில் ரசாயன உரங்களையும் குறிப்பாக அதிக ஆமா. அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக சுகாதார பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அப்புறம் மண் மற்றும் தாவரங்களின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளும் பல சிக்கல்களும் ஏற்படுது. இதனால் மண்ணும் தாவரமும் பாதிக்கப்படுது, பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஆமா நீங்கள் குறிப்பிட்ட நுண்ணுயிரிகள் உண்மையிலே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்குது. நுண்ணுயிரி தொழில்நுட்பம் அல்லது நுண்ணுயிரிகளின் உயிரி தொழில்நுட்பம் மூலம் நாம் பல உயிர் உரங்களை உருவாக்கி வர்றோம். இவை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு கண்டிப்பா அவங்கள போய் இது சென்றடையுது. உதாரணம் ஒன்று சொல்கிறதா இருந்தால், நீங்கள் நைட்ரஜனை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் யூரியா அல்லது டிஏபியை பயன்படுத்துகிறீங்க. ஆமா இதுக்கு பதிலாக பல உயிர் உரங்கள் இருக்குது. இவற்றை தாவரங்களுக்கு கிடைக்க செய்யணும். இது போன்ற பல உயிர் உரங்கள் இருக்குது. ஆமா விவசாயிகள் இவற்றை வச்சுக்கிட்டு நன்றாக உழைத்து அவற்றை பயன்படுத்தினா கண்டிப்பா விவசாயிகளின் வயல்களில் மிகவும் நன்றாகவும் ஆரோக்கியமான முறையிலும் செயல்படும். நல்ல பயன் தரும். சரி, எத்தனை விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். விவசாயிகளும் இப்போது ஏராளமான விருப்பங்கள் உள்ளன. மேலும் இதுபோன்ற ஒரு சாப்பால் ஏற்பாடு செய்வதன் நோக்கம் இந்த தகவல் உங்களை சென்றடைவதை உறுதி செய்வதாகும். அந்த வகையில் கிருஷி சாப்பாலில் ஒரு சிறிய இடைவெளிக்கான நேரம் இது. ஆனால் நாங்கள் திரும்பி வரும்போது கரிமா முயற்சிகள் பற்றி பேசுவோம். கரிமா முறைகளை எவ்வாறு பின்பற்றலாம், அவை எவ்வாறு உறுதியை அதிகரிக்கலாம். எங்களுடன் சில புதிய விருந்தினர்கள் வருகிறார்கள். எங்கும் செல்ல வேண்டாம். கிருஷி சாப்பாலை தொடர்ந்து பாருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருக. நீங்கள் கிருஷி சாப்பாலை பார்க்கிறீர்கள். இந்த எபிசோட் பனாரஸ் நகரத்திலிருந்து வருகிறது. அங்கு விவசாயத் துறையில், குறிப்பாக காய்கறி உற்பத்தியில் நிறைய புதிய பணிகள் செயல்படுகின்றன. இன்று நாம் அதை பற்றிதான் விவாதிக்கிறோம். புதிய விருந்தினர் குழு ஒன்று எங்களுடன் இணைந்துள்ளது. அவர்களை அறிமுகப்படுத்துவோம். காய்கறி உற்பத்தி துறை தலைவர் டாக்டர் ஆனந்த் பகதூர் எங்களுடன் இருக்கிறார். வேளாண்மை துறையின் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் SK சிங்கும் எங்களுடன் உள்ளார். வரவேற்கிறோம். காய்கறி பாதுகாப்பில் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் KK பாண்டேவும் எங்களுடன் உள்ளார். ஐயா, உங்களையும் வரவேற்கிறோம். முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நாம் பேசிக் கொண்டிருக்கும் காலநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு நமது உற்பத்தி நுட்பங்களையும் மாற்ற வேண்டுமா? அந்த புதிய உற்பத்தி நுட்பங்கள் என்ன? நிச்சயமாக. விவசாயிகள் காலநிலை மாற்றம், அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் பிற பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது சரியான வகையை தேர்ந்தெடுப்பதுதான். ஆமா மருத்துவர் முன்பு குறிப்பிட்டது போல சில புதிய வகைகள் இந்த மாறிவரும் நிலைமைக்கு ஏற்றவை. உதாரணமாக, கோடையில் கூட நீங்கள் தக்காளியை பெறலாம். இரண்டாவதாக, ஃப்ரேரோ இரிகேஷன் ரைஸ்ட் பெட் என்ற ஒரு நுட்பத்தை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். ஆமா அங்கு நீங்கள் அகலமான படுக்கைகளில் காய்கறிகளை நடுகிறீர்கள்.
நீங்கள் படுக்கையின் இருபுறமும் நடவு செய்து சால்களில் மட்டுமே தண்ணீர் கொடுக்கிறீர்கள். நீர் பற்றாக்குறை அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் அகலமான படுக்கைகளில் காய்கறிகளை வளர்க்கலாம் மற்றும் சால்களின் மூலம் தண்ணீரை வழங்கலாம் என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். கண்டிப்பா. இந்த முறை மட்டுமே தண்ணீரில் 36% வரை சேமிக்கிறது. நீங்கள் தலைக்குழத்தையும் பயன்படுத்தினால் உங்கள் விளைச்சலை இன்னும் அதிகரிக்கலாம். மேலும் சேமிப்பு 50 முதல் 55% வரை இருக்கும். மூன்றாவதாக, ஒட்டு நுட்பம் மூலம் இந்த சிக்கல்களை சமாளிக்க முயற்சிக்கிறோம். முதலில் தக்காளியுடன் தொடங்கினோம், ஏனெனில் அவை 24 மணி நேரம் கூட நீர் தேங்கி நிற்கும் சூழ்நிலைகளை கையாள முடியாது. நாங்கள் தக்காளியை ஒரு கத்திரிக்காய் வேர் தண்டு மீது ஒட்டினோம். மேலும் 4 நாட்கள் தண்ணீர் தேங்கி நின்றாலும் அது தாவரத்தை பாதிக்காது என்பதை கண்டறிந்தோம். இதேபோல் கத்திரிக்காய் வேறு தண்டு மீது தக்காளியை ஒட்டும்போது நீங்கள் 50 நாட்கள் நீர்ப்பாசனம் செய்யாமல் இருக்கலாம். அது இன்னும் விளைச்சலை பாதிக்காது. கார அல்லது உப்பு மண், வறட்சி அல்லது நீர் தேங்குதல் ஆகியவற்றை கையாளக்கூடிய கூடுதல் வேர் தண்டுகளை நாங்கள் தற்போது தேடி வருகிறோம். சமீபத்தில் நாங்கள் பொமோட்டோ மற்றும் ப்ரொமோட்டோ நுட்பங்களை அறிமுகப்படுத்தினோம். அவை காலநிலை மாற்றத்திற்கும் மிகவும் நல்லது. பொமோட்டோவில் உருளைக்கிழங்கை தரையில் இருந்து கீழேயும் தக்காளியை மேலேயும் பெறுவீர்கள். ஜனவரி மாதத்தில் ஃபிளைட் நோய் வந்து உருளைக்கிழங்கு பயிரை அழிப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்கிற்கு மேலே தக்காளி இருந்தால் நோயில் தாக்கம் மிகவும் குறைவாக இருக்கும். இதேபோல் எங்களிடம் ப்ரொமோட்டோ உள்ளது. அங்கு நீங்கள் ஒரே செடியில் கத்திரிக்காய் மற்றும் தக்காளி இரண்டையும் பெறுவீர்கள். இதற்காக நாங்கள் அரைக்காட்டு வகை கத்திரிக்காயை பயன்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் பயன்படுத்திய வேர்த்தண்டு வறட்சியை தாங்கும். மேலும் 4 நாட்களுக்கு நீர் தேங்கினாலும் அதை கையாள முடியும். இது காரமண்ணை கூட கையாள முடியும். இந்த வழியில் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி மூலம் வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் ஒலியை கட்டுப்படுத்துவதன் மூலம் வளரும் பருவத்தையும் நிர்வகிக்கலாம். விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை எவ்வளவு நன்மை பயக்கும்? இயற்கை முறைகளை பயன்படுத்தி உற்பத்தியில் 3, 4 அல்லது 5 மடங்கு அதிகரிப்பை நாம் உண்மையில் அடைய முடியுமா? நாம் இயற்கை விவசாயம் செய்யும்போது முதல் கொள்கை என்னன்னா, காலநிலை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறும் பூச்சிகள் அப்புறம் நோய்களுக்கு ஆளாகாத வகையிலையும் பயிரை தேர்ந்தெடுப்பது அவசியம். அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட காய்கறி வகைகளையும் நாம் தேர்ந்தெடுக்கணும். கூடுதலாக நீங்க விவசாயம் செய்யும்போது உங்க காய்கறிகளை அவற்றின் உகந்த நேரத்துல நடவு செய்யணும். விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ நடவு செஞ்சா காய்கறிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும். அப்புறம் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு அது ஆளாகுது. ஒரு நல்ல பயிர் சுழற்சி முறை மண் வளத்தை மேம்படுத்தி நோய்களின் தாக்கத்தை குறைக்கும் அப்படிங்கிறது கவனிக்கப்பட்டிருக்கு. அனைத்து காய்கறிகளுக்கும் அனைத்து நிலைகளிலும் இயற்கை விவசாயம் செய்ய முடியாது. பல காய்கறிகள் இயற்கை விவசாயத்திற்கு ரொம்பவே பொருத்தமானவை அப்படின்னும் நல்ல விளைச்சலை தருது அப்படின்னும் ஆராய்ச்சிகள்லாம் காட்டுது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரபி பருவத்தில் புரோக்கோலி, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அப்புறம் முள்ளங்கி, கேரட் போன்ற வேர் காய்கறிகள் இருக்கு. இலை கீரைகளுக்கு கீரை, வெந்தயம், கசூரி மேத்தி இருக்கு. ஜெட் பருவத்தில் பூசணி, சுரைக்காய், தட்டைப்பயிறு இதுவும் இருக்குது. அவை ரொம்பவே நல்லா செயல்பட்டது. அதே போல் காரிஃப் பருவத்தில் வெண்டைக்காய், சுரைக்காய், தட்டைப்பயிறு, அப்புறம் அமராந்தி போன்ற இலை காய்கறிகளும் நல்ல விளைச்சலை தருது. கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் அந்த கங்கை சமவெளிகளில் பார்த்தீங்கன்னா காய்கறி அடிப்படையிலான பயிர் சுழற்சியை நம்ம பின்பற்றினா வெண்டைக்காய், பட்டாணி மற்றும் தட்டைப்பயிறு போன்ற பயிர்கள் ரொம்பவே நம்பிக்கைக்குரியவை என்பதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவரின் ஊட்டச்சத்துக்களை நிர்வகிக்கணும் அப்படின்னா கரிம உள்ளீடுகள் அப்புறம் கரிம உரங்களின் கலவையை நம்ம கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் காரிஃப் பருவத்தில் கரிம விவசாயத்துடன் வெண்டைக்காய் பயிரிட்டீங்கன்னா 1 ஹெக்டேருக்கு 10 முதல் 15 டன் உரம், அப்புறம் 3 முதல் 4 டன் மண்புழு உரம், அப்புறம் 1 டன் வேப்பம் பின்னாக்கு ஆகியவற்றையும் பயன்படுத்தணும். இதோடு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்தணும். இதோடு எங்களுடைய நிறுவனம் உருவாக்கிய ட்ரைகோடர்மா, ஆக்டினோகார்ட், அப்புறம் CRB7 ஆகியவற்றை பயன்படுத்தினா 1 ஹெக்டேருக்கு சுமார் 100 முதல் 125 குவிண்டால் வரைக்கும் மகசூலை பெற முடியும். காய்கறி உற்பத்தி பற்றி பேசினால் IPM-இன் பங்கு என்ன? அதை எவ்வாறு பயன்படுத்தலாம்? IPM என்பது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை குறிக்கிறது.
இந்த நுட்பத்தில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் எதிர்ப்பு திறன் கொண்ட வகைகள் அல்லது பயிர் சுழற்சி போன்ற பல முறைகள் அடங்கும். ஆமா. வேறு சில காய்கறிகளையும் பொறி பயிர்களாய் பயன்படுத்தலாம். இதன் பொருள், காய்கறி விவசாயத்தில் இந்த முறைகள் அனைத்தையும் ஒன்றாக பயன்படுத்தும் போது ஆமா. ரசாயனங்கள் முற்றிலும் தேவையில்லை. மேலும் நோய்கள் மற்றும் பூச்சிகளை திறம்பட நிர்வகிக்க முடியும். ஆமா. IBM முறையை பின்பற்றும் போது விவசாயிகள் காய்கறி நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு விஞ்ஞானிகளால் பரிந்துரைக்கப்பட்ட IBM நுட்பங்களை ஆரம்பத்திலிருந்து பயன்படுத்தி தொடங்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்வது அவசியம். அது நடவு, விதைப்பு அல்லது வயலை உழுது கொண்டிருக்கும் நேரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா. இந்த வழியில் IBM தொழில்நுட்பத்தை நாம் அமைக்கலாம். இதனால் நமது காய்கறிகள் வளர்ந்து பழம் தாங்கும்போது அவை நோய்கள் மற்றும் பூச்சிகளால் பாதிக்கப்படாது. ஆமா. மேலும் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்த வேண்டியது அவசியமில்லை. வாருங்கள், விவசாயிகளிடமிருந்து சில கேள்விகளை கேட்போம். காய்கறி ஒட்டுரக நுட்பங்கள் குறித்து விவசாயிகள் எங்கு பயிற்சி பெறலாம்? அவர்கள் எவ்வாறு பயனடையலாம்? இது மிகவும் நல்ல விஷயம். ஏனென்றால் விவசாயிகள் இப்பொழுது மெதுவாக ஒட்டுமுறை நுட்பங்களை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். ஆமா. இதற்காக உத்தரப்பிரதேச அரசு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க எங்களுக்கு நிதி வழங்கியுள்ளது. இதனால் அவர்கள் தாங்களாகவே ஒட்டுமுறை செய்து பயிர்களை வளர்க்க முடியும். ஆமா. நாங்கள் இங்கு வழக்கமான பயிற்சி அமர்வுகளை நடத்துகிறோம். குறிப்பாக ஜூன் முதல் நவம்பர் வரை இது 3 நாள் பயிற்சி. அங்கு நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்யலாம். கண்டிப்பா. அந்த 3 நாட்களில் அனைத்து ஒட்டுமுறை நுட்பங்கள், அவற்றின் பராமரிப்பு, வயலில் அவற்றை எவ்வாறு நடவு செய்வது மற்றும் நன்மைகள் என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய விவசாயிகளிடம் இயற்கை விவசாயத்திற்கு எப்படி மாறலாம் என்று சொல்லுங்கள். நீங்க வயல்ல இயற்கை விவசாயத்தை தொடங்க முடிவு செய்யும் போது முதல் 2 முதல் 3 ஆண்டுகள் மாற்ற காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆமா. சான்றளிக்கப்படாத இயற்கை விவசாயத்துல முதல் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அனைத்து இயற்கை விவசாய முறைகளையும் நீங்க பின்பற்றணும். ஆமா. உதாரணமா, நீங்க பயிர் சுழற்சியில குறைந்தது பயறு வகை பயிரையாவது சேர்க்கணும். கூடுதலா உங்கள் பயிர்களை வளர்க்க அனைத்து இயற்கை உள்ளீடுகளையும் பயன்படுத்துவீங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் சரியா நடந்தா ஆமா. இயற்கை சான்றிதழ் அமைப்பு உங்கள் விவசாய முறையை இயற்கை விவசாயம் என்று சான்றளிப்பாங்க. அந்த சான்றிதழை பெற்றவுடன் நீங்க உங்க விளைபொருட்களை கண்டிப்பா. இந்தியா ஆர்கானிக் அப்படிங்கிற லோகோவுடன் சேர்த்து நீங்க அதை விற்பனை செய்யலாம். அதனுடைய பலனை நீங்க பெறலாம். ஐயா, பயிருக்கு மண் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாங்கள் அறிவோம். நாம் வளர்க்கும் அனைத்திற்கும் அது ஊட்டச்சத்தின் இயந்திரம். ஆனால் ஊட்டச்சத்துடன் பல நோய்களும் அங்கிருந்து மாற்றப்படுகின்றன. எனவே மண்ணால் பரவும் நோய்களை எவ்வாறு குணப்படுத்துவது அல்லது தடுப்பது என்பதை பற்றி சொல்லுங்கள். நன்கு அறியப்பட்டபடி மண்ணில் நன்மை பயக்கும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை மற்றும் பாக்டீரியாக்கள் உள்ளன. குறிப்பாக காய்கறிகளில் ஈரப்பதம், வாடல், வேர் அழுகல், தண்டு அழுகல், பல அழுகல், தாமதமான பிளைட் அல்லது பாக்டீரியா நோய்கள் போன்ற பல நோய்கள், ஆமா. குறிப்பாக நாற்றாங்காலில் பாக்டீரியா பிளைட், அனைத்தும் மண்ணிலிருந்து வருகின்றன. மேலும் அவற்றின் பூஞ்சைகளை மற்றும் பாக்டீரியாக்கள் மண்ணில் வாழ்கின்றன. ஆனால் சில நன்மை பயக்கும் பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்கள் மண்ணில் வாழ்வது இயற்கையின் ஒரு பரிசுதான். நாம் அவற்றை ஆய்வகத்தில் பரிந்தெடுத்து பெருக்கி விவசாயிகளுக்கு பெரிய அளவில் வழங்குகிறோம். இவற்றில் உலகளவில் மிகவும் பரவலாகவும் நன்மை பயக்கும் வகையில் ட்ரைகோடோர்மா உள்ளது. ஹார்சியானம் மற்றும் விரிடே போன்ற பல இனங்கள் இதில் உள்ளன. இந்த ட்ரைகோடர்மா இனங்கள் அனைத்தும் முக்கியமான மண்ணில் வாழ்கின்றன. ஆமா. அவை மண்ணில் அழுகக்கூடிய பொருட்களை உண்ணு வாழ்கின்றன. எனவே நீங்கள் காய்கறிகளில் இதை பயன்படுத்தினால் நோய் நாற்றாங்காலில் இருந்தாலும் சரி அல்லது நடவு செய்த பிறகு முக்கிய பயிரில் இருந்தாலும் சரி, ஆமா. இந்த நோய்கள் அனைத்தையும் மண்ணில் பயன்படுத்துவதன் மூலமோ அல்லது விதைகளுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலமோ குணப்படுத்த முடியும். கண்டிப்பா. மண்ணில் பயன்படுத்துவதற்கு, நடவு செய்வதற்கு அல்லது விளைப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நீங்கள் அதை மண்ணில் கலக்க வேண்டும். விதை நேரத்திற்கு விதைக்கும் போது அல்லது நடவு செய்யும் போது ஆமா. அதை செய்யுங்கள். ஆனால்
விதை நேர்த்தி செய்யும் போது சந்தையில் கிடைக்கும் சிவப்பு அல்லது பச்சை நிறங்களுடன் முன்கூட்டியே விதைக்கப்பட்ட விதைகளையோ அல்லது ரசாயன பூச்சிக்கொல்லிகளால் சிகிச்சை அளிக்கப்பட்ட விதைகளையோ பயன்படுத்த வேண்டாம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ட்ரைகோடர்மாவை மண்ணில் சேர்க்கும் பொழுது எடுக்க வேண்டிய மற்றொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னவென்றால், மண்ணில் அதிக அளவு கரிம பொருட்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அது சிதைந்த கரிம பொருளாக இருந்தாலும் சரி, சணல் அல்லது தைஞ்சா போன்ற பசுந்தாள் உரப் பயிர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த வடிவத்திலும் இருந்தாலும் சரி, அதனால் அது மண்ணில் மிகவும் திறம்பட பெருகும். ட்ரைகோடர்மாவை தவிர உயிரியல் கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பிற உயிரியல் எதிரிகளும் எங்களிடம் உள்ளன. எடுத்துக்காட்டாக எங்களிடம் பெசிலஸ் சப்டிலிஸ் உள்ளது. மேலும் பூச்சிகளை கட்டுப்படுத்த பெசிலோமைசஸ், பியோவோரியா, லைகோசிலியம் மற்றும் மெட்டோரைசியம் உள்ளன. இவை மண்ணில் வாழ்கின்றன. மேலும் அவற்றை பிரித்தெடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தலாம். மண்ணில் நீங்கள் ஓக்ரா அல்லது பூசணிக்காயை வளர்த்தாலும் முடிச்சுகளை உருவாக்கும் நூற்புழுக்களும் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. இதை எடுத்து போடாத ட்ரைகோடர்மாவின் சில இனங்கள் எங்கள் CRB7 பேசிலஸ் இனங்கள், பெசிலோமைசல் மற்றும் ஆர்த்ரோபோடாவும் உள்ளன. மண்ணில் இந்த உயிரியல் முகவரிகளை பயன்படுத்தினால் நீங்கள் நுற்புழுக்களை எளிதாக நிர்வகிக்கலாம். சரிங்க ஐயா, விவசாயிகளிடமிருந்து சில கேள்விகளை கேட்போம். என்னுடைய கேள்வி என்னன்னா சார், இப்பெல்லாம் அரசாங்கம் இயற்கை விவசாயத்தை வலியுறுத்துது. காய்கறிகளை கொண்டு இயற்கை விவசாயத்தை எவ்வாறு மேற்கொள்ளலாம்? அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன? காய்கறிகளில் தற்போதைய சாத்தியக்கூறுகள் என்னென்னா, ராபி பருவத்தில் முள்ளங்கி அப்புறம் பட்டாணி ஆகியவற்றை கீரை மற்றும் வெந்தயத்துடன் நட்டா விவசாயிகள் நல்ல பயனடையலாம். நீங்கள் அவற்றை ஒரே வயலில் சிறிய கீற்றுக்களாக கூட நீங்கள் நடலாம். கூடுதலாக காய்கறிகளுக்கு தழைக்குழு ரொம்பவே நன்மை பயக்கும். அதன் பலன்கள் நமக்கு தெரியும். எனவே இயற்கை விவசாயத்தை நம்ம பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயம் நமது பாரம்பரிய விவசாயம் என்றாலும் அதை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் பரம்பரா கிருஷி விகாஸ் யோஜனா போன்ற பல திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. இவற்றை பயன்படுத்தி நமது விவசாய சகோதரர்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க முடியும். மற்றொரு சிறந்த விஷயம் என்னன்னா, எந்த ரசாயனங்களும் பயன்படுத்தப்படுவதில்லை. எனவே பழங்கள் மற்றும் காய்கறிகள் ரசாயனங்கள் இல்லாதவை. உங்கள் ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படாது. அதே நேரத்தில் மண்ணின் தரமும் கணிசமாக மேம்படுது. நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்குது. இது நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகள் எதிர்காலத்தில் உங்கள் பயிர்களுக்கு உதவும். இப்போதைக்கு கிருஷி சோப்பாலில் இன்னொரு சிறிய இடைவெளிக்கான நேரம் இது. ஆனால் இடைவெளிக்கு பிறகு நாங்கள் திரும்பும் போது உற்பத்திக்கு பிறகு அடுத்த கட்டம் பற்றி பேசுவோம். புதிய விருந்தினர் குழு எங்களுடன் இணைந்துள்ளது. சந்தைப்படுத்தல் மற்றும் விவசாயிகளுக்காக நடத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் பற்றி அவர்கள் எங்களிடம் கூறுவார்கள். செயலாக்கம் எவ்வளவு முக்கியம், விவசாயிகள் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம், மதிப்பு கூட்டல் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை நாங்கள் விவாதிப்போம். எனவே எங்கள் விருந்தினர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துவோம். காய்கறி விரிவாக்கத்தில் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் நீரஜ் சிங் எங்களுடன் இருக்கிறார். மேலும் காய்கறி மேம்பாட்டில் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் ராகேஷ் குமார் தூபே, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மையில் மூத்த விஞ்ஞானி டாக்டர் சுவாதி சர்மா. இந்த பிரிவில் உள்ள எங்கள் அனைத்து விருந்தினர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். சரி, நம் உரையாடலை தொடங்குவோம். முதலில் டாக்டர் சிங், நடத்தப்படும் திட்டத்தின் வகைகள் பற்றி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நமது விவசாயிகள் காய்கறி சாகுபடியை ஏற்றுக்கொள்ள ஊக்குவிக்கும் IPM மற்றும் கரிமா வேளாண்மை போன்ற நாம் விவாதித்து வரும் புதுமைகளை ஏற்றுக்கொள்ளும் விருப்பத்தை காட்டவும் அரசாங்கம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் நிறுவனம் தற்பொழுது நடத்தி வரும் முக்கிய திட்டங்களில் சில விவசாயிகளுக்கு முன்னுரிமை. இந்த திட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக வாரணாசி மற்றும் மிர்சாப்பூரில் உள்ள பல்வேறு கிராமங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது விவசாயிகளின் பங்கேற்பு மற்றும் அவர்களின் கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்துகிறது. இது அவர்களுக்கு கிடைக்கும் வளங்களையும் கருத்தில் கொண்டு எங்கள் நிறுவனம் உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்பங்களையும் வழங்குகிறது. இது பல்வேறு பயிர்களின் விளைச்சலில் 15 முதல் 30% அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளது என்பது கவனிக்கப்படுகிறது. கூடுதலாக பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான சில வகைப்படுத்தப்பட்ட முதன்மை திட்டங்கள் எங்களிடம் உள்ளன. பட்டியல் சாதியினருக்கு அரசாங்கம் இந்த திட்டத்தை நாடு தழுவிய அளவில் நடத்தி வருகிறது. ஆனால் எங்கள் நிறுவனம் இதை உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களில் நடத்தி வருகிறது. இந்த முதன்மை
திட்டத்தில் பட்டியல் சாதி சமூகத்தை சேர்ந்த ஆமா எங்கள் விவசாயி கூட்டாளிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், செயல் விளக்கங்கள் மற்றும் பயிற்சி நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த நுட்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் திறன் மேம்பாட்டிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம். ஆமா விவசாயத்தில் மிகவும் முக்கியமான அவர்களின் லாபத்தை அதிகரிக்க குறைந்த செலவில் விவசாயம் செய்வது எப்படி என்பதை நாங்கள் அவர்களுக்கு கற்பித்து வருகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா இதேபோல் பட்டியல் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த எங்கள் பழங்குடி கூட்டாளர்களுக்காக எங்கள் முதன்மை திட்டம் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்டில் இயங்குகிறது. பல்வேறு துறைகளில் சுமார் 40 கிராமங்களில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். ஆமா பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குகிறோம். பல்வேறு தொழில்நுட்பங்களையும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம். மேலும் விவசாயிகள் இதனால் பெரிதும் பயனடைந்துள்ளனர். கண்டிப்பா வயல்களும் சூழலும் மிகவும் தனித்துவமான வடகிழக்கு மலைப்பகுதியான NEH பிராந்தியத்திற்கும் எங்கள் ஒரு திட்டம் உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற சூழ்நிலையில் அங்கு உற்பத்தி திறனானது மிகவும் குறைவாக இருக்கும் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராகேஷ் ஜி, என்னுடைய அடுத்த கேள்வி உங்களிடம், வடகிழக்கு மாநிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவை. இயல்பாகவே இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை விவசாயம்தான் அங்கு அவர்கள் செய்கிறார்கள் என்று நான் கூறுவேன். இந்த பிராந்தியத்தில் காய்கறி உற்பத்திக்கு ஆராயப்படாத வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? எங்கள் நிறுவனம் உண்மையிலேயே இந்த திசையில் செயல்படுகிறதா? அங்குள்ள சாத்தியக்கூறுகள் என்ன? ரொம்ப நன்றி. இது ஒரு நல்ல கேள்வி. வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக அஸ்ஸாமையும் சேர்த்தா 7 சகோதரிகள் அப்படின்னு அழைக்கப்படுது. 8 மாநிலங்களின் குழுவை இது உருவாக்குது. ஒரு வகையில் தோட்டக்கலைக்கு, குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களுக்கு இது ஒரு புதையல் இடம் என்று சொல்லலாம். ஆமா நீங்கள் குறிப்பாக சிக்கிமை பார்த்தால ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு இயற்கை மாநிலம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதை தேசிய சராசரியுடன் ஒப்பிட்டு பார்த்தா ஆமா அந்த மாநிலங்கள் நிச்சயமாக மிக குறைந்த அளவு பூச்சிக்கொல்லிகளை அவங்க பயன்படுத்துறாங்க. கண்டிப்பா ஆனா அங்கு நான் கவனித்த மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்குல சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைத்ததால அதை நான் சொல்றேன், உயர்தர விதைகள் இல்லாதது. ஆமா நான் பார்த்தேன், உயர்தர காய்கறி விதைகள் கிடைக்காததால அந்த மாநிலங்களின் உற்பத்தி திறன் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கு. மிகப்பெரிய ஒரு விஷயமாக இது அங்கே அமைந்திருக்குது. விதைகள் அங்கே போய் சேராது சார். ஆமா, உயர்தர காய்கறி விதைகள் கிடைக்காததால அந்த மாநிலங்களின் உற்பத்தி திறன் ரொம்பவே குறைவா இருக்கு. தேசிய சராசரி ஹெக்டேருக்கு 18.5 டன் அப்படின்னா, வடகிழக்கு மாநிலங்கள்ல மகசூல் ஒரு ஹெக்டேருக்கு 5 முதல் 6 டன்னாக தான் இருக்கு. அதிகபட்சமாக 8 டன்கள் அது வரைக்கும் இருக்கலாம். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்யும் விதைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறாங்க. எனவே இது சம்பந்தமா இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு சிறந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கு. ஆமா கடந்த 5 அல்லது 6 ஆண்டுகளாக நாங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி மற்றும் முன்னணி செயல் விளக்கங்களை வழங்கி வர்றோம். தொடர்ச்சியாக இதனை செய்து வரோம். மத்திய வேளாண் பல்கலைக்கழகம், பல்வேறு ICAR மையங்கள், ATMA மையங்கள், கண்டிப்பா கிருஷி விஞ்ஞான் மையங்கள் மற்றும் FEOக்கள் போன்ற உள்ளூர் அமைப்புகளுடன் இணைந்து நாங்கள் இதற்காக செயல்பட்டு வரோம். ஆமா நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மூலம் அவங்களுக்கு அவர்களுடைய மொழியில நாங்கள் இதை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். டாக்டர் ஸ்வாதி, இப்போது நான் உங்களிடம் வர விரும்புகிறேன். உற்பத்தியை பற்றி பேசும்போது நமது விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்து உற்பத்தி திறனை அதிகரிப்பது எப்படி என்பது தெரியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் போதுமான அளவு செய்யாமல் இருக்கக்கூடிய மற்றொரு விஷயம் உள்ளது. அது அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை. அறுவடைக்கு பிறகு ஏற்படும் வீண் விரயம் மிக அதிகம். வீண் விரயம் சுமார் 20 முதல் 25% என்று நினைக்கிறேன். சரி, இதை எப்படி நிறுத்த முடியும்? இன்று இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள், குறிப்பாக பழங்கள் மற்றும் காய்கறிகளில் தொடர்ந்து குறிப்பிடத்தக்க கவலையாக உள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை குறைந்தது 50% குறைக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நிலையான வளர்ச்சி இலக்கை கொண்டுள்ளது. ஆமா, நீங்கள் பார்த்தீர்கள், உற்பத்தி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டீர்கள். அது உண்மைதான். ஆனால் நாம் உற்பத்தி செய்வதை சேமிக்க முடியவில்லை. கண்டிப்பா இதற்கு ஒரு காரணம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் மரத்திலிருந்தோ அல்லது செடியிலிருந்தோ பறிக்கப்படும்போது அவை இன்னும் உயிருடன் இருப்பதுதான். மேலும் அவை மிக விரைவாக ஈரப்பதத்தை இழப்பதால் அவை மிகவும் அழுகும் தன்மை கொண்டவை. அவற்றின் அமைப்பு மென்மையானது. உறுதியற்றதாக மாறும்போது நோய்களை எதிர்த்து போராடும் திறனும் குறைகிறது.
இது அவற்றை நோய்களுக்கு ஆளாக்கிறது. கூடுதலாக போக்குவரத்தின் போது அழுத்தத்தால் ஏற்படும் சேதம், இதை நாம் சுருக்க காயம் அல்லது பிற வகையான தாக்க காயங்கள் என்று அழைக்கிறோம், மேலும் அதிகரிக்கிறது. இந்த எல்லா காரணங்களுக்காகவும் பல்வேறு உலகளாவிய புள்ளி விவரங்கள் 5 முதல் 25% அல்லது 30% வரை இழப்பு வெவ்வேறு பழங்கள் மற்றும் காய்கறிகளில் காணப்படுவதாக காட்டுகின்றன. சரி, கண்டிப்பாக. இப்போது விவசாயிகளிடம் பேசலாம். அவர்களிடமிருந்து கேள்விகளை கேட்போம். உங்கள் கேள்வி என்ன? காய்கறி துறையில என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? இங்கே எங்கள் நிறுவனத்தின் நுழைவாயிலில் வேளாண் தொழில்நுட்ப தகவல் மையம் என்று ஒரு மையம் உள்ளது. இங்குதான் விவசாயிகள் தங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் ஒரே கூரையின் கீழ் பெறுவார்கள். எங்களிடம் வேளாண் வணிக அடைகாக்கும் பிரிவு ABI பிரிவும் உள்ளது. நீங்கள் இந்த பிரிவில் பதிவு செய்ய வேண்டும். பின்னர் நாங்கள் தொழில் முறைவேரை பற்றி பேசுவதால் காய்கறி துறையில் நீங்கள் ஆராயக்கூடிய பல வழிகள் உள்ளன. ஆர்வமுள்ள விவசாய தொழில் முனைவோருக்கு எங்களிடம் பல பாதைகள் உள்ளன. நீங்கள் கரிம வேளாண்மை, நாற்றங்கள் மேலாண்மை, பாதுகாக்கப்பட்ட சாகுபடி அல்லது அதிக மதிப்புள்ள பயிர்களை வளர்க்கலாம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்குள்ள எங்கள் விஞ்ஞானிகள் உங்களை ஒரு வழிகாட்டியாக கருதி என்டர்பிரனியர் பத்தி சொல்றீங்க, அப்படிதானே? உங்களுக்கு முறையாக வழிகாட்டுவார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் பயிற்சியும் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அடுத்த கேள்வி டாக்டர் ராகேஷ் உங்களிடம், குறைவாக பயன்படுத்தப்படும் காய்கறிகள் என்றால் என்ன, அவற்றின் நன்மைகள் என்ன என்பதை விளக்குங்கள். அடிப்படையில குறைவாக பயன்படுத்தப்படும் காய்கறிகளை புரிந்து கொள்ள அவை நல்ல ஊட்டச்சத்து மதிப்பை கொண்ட பயிர்கள், அப்புறம் காலநிலையை தாங்கும் தன்மை இருக்கு. ஆனா அவை இன்னும் வணிக ரீதியான ஒரு தளத்தை கண்டுபிடிக்கவில்லை. ஒற்றை பயிர் சாகுபடி அல்லது ஒரே வகை பயிர் சாகுபடியுடன் தொடர்புடைய ஒரு பிரச்சனையும் இருக்கு. மேகாலயா மாநிலத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அங்கு நாம அரிசி என்ற முறையை நம்ம பார்க்கிறோம். அத்தகைய பகுதிகளில் நோய் அல்லது பூச்சி தாக்குதல் அங்கு ஏற்பட்டா முழு பயிரும் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிற ஆபத்து இருக்கு. அத்தகைய சூழ்நிலையில நமக்கு மாற்று வழி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். பயிர் பன்முகத்தன்மையை கொண்டு வருவது முற்றிலும் அவசியம் அப்படின்னு நான் உறுதியா நம்புறேன். இப்போ பாத்தீங்கன்னா வணிக சந்தை இல்லாத குறைவாக பயன்படுத்தப்படும் காய்கறிகளை விவசாயிகள் முக்கிய பயிர்களுடன் பயிரிட்டாங்க அப்படின்னா அது ரொம்பவே அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த பயிர்களை பற்றிய ஒரு சிறந்த விஷயம் என்னன்னா, அவற்றின் அதிக அந்த தாங்கும் திறன் மற்றும் காலநிலைக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கும் திறனும் இருக்கு. அதிக மூலதனம் இல்லாத சிறு விவசாயிகளை பற்றி என்ன? அவர்களால் பெரிய தொழிற்சாலையை அமைக்கவோ அல்லது கடற இயந்திரங்களை வாங்கவோ முடியாது. அவர்களுக்கு நிதித்திறன் இல்லை. அவர்களுக்கு உங்கள் ஆலோசனை என்ன? அவர்கள் தங்கள் சொந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? நிச்சயமாக செயலாக்கத்திற்கு நிறைய உபகரணங்கள் தேவை. ஆனால் அது நமது வருவாய் அதிகமாக இருந்தால் நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய தொகையை பயன்படுத்த விரும்பினால் கண்டிப்பா. இருப்பினும் நாம் ஒரு சிறிய அல்லது வீட்டு அளவில் ஏதாவது செய்ய விரும்பினால் நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய பல பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் உள்ளன. பல விவசாயிகள் FPOக்கள் மூலம் தங்கள் தயாரிப்புகளை கூட்டாக பிராண்ட் செய்யலாம். உதாரணமாக நீர் நீக்கப்பட்ட காய்கறிகளை எடுத்துக்கொள்வோம். மக்கள் கடந்த காலத்தில் வீட்டில் காய்கறிகளை வெயிலில் உலர்த்துவார்கள். எனவே இது ஒரு பெரிய கருத்து அல்ல. ஆனால் செயலாக்க கண்ணோட்டத்தில் நீர் நீக்கம் மிகவும் முக்கியமானது. உலர்ந்த பொருட்கள் பற்றி பேசலாம். கண்டிப்பா. ஆம், உலர்ந்த பொருட்கள் மிகவும் எளிமையானவை. நீங்கள் அவற்றை வீட்டிலேயே உங்கள் கூரையில் கூட எளிதாக தயாரிக்கலாம். நாம் சூரிய சக்தியை பயன்படுத்தும் போது அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேலை செய்யும். ஆனால் நாம் ஒரு சிறிய உபகரணமான கேபினெட் உலர்த்தியை பயன்படுத்தினால் அதை இயக்குவது மிகவும் எளிதானது. குறைந்தது 6 மாதங்களுக்கு எளிதாக சேமித்து வைக்கக்கூடிய குறைந்த விலையில் நீரிழப்பு செய்யப்பட்ட பொருட்கள் நீங்கள் உருவாக்கலாம். இதனுடன் ஒரு சிறந்த அரசாங்க திட்டமும் இருக்கிறது. இது மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் பிரதமரின் முறைப்படுத்தல் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு சிறிய அளவிலான நிறுவனத்தை அமைக்கும் எந்த ஒரு விவசாயியும் 35% வரை அல்லது 10 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை பெறலாம். அரசாங்கம் இந்த உதவியை வழங்குகிறது. எனவே நீங்கள் இருவரும் ஒரு யூனிட்டை அமைத்து அதை நீங்கள் செய்யலாம். விவசாயிகளிடம் பேசலாம். வேறு யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கிறதா? ஒரு விவசாயிக்கு விதைகள் தேவைப்பட்டா வீட்டை விட்டு வெளியேறாம எப்படி நிறுவனத்திலிருந்து வாங்க முடியும்?
இது டிஜிட்டல் யுகம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆமா. இன்னைக்கு டிஜிட்டல் தளங்கள் இருக்குது. இந்த நிறுவனத்திற்கு ஒரு வலைத்தளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ஆமா. லிங்க்டின் மற்றும் ட்விட்டர் கணக்குகளும் இருக்கு. இதோட விவசாயி எங்கள் இயக்குனருக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பலாம். கண்டிப்பா. அவர்கள் விதைகளுக்கான கோரிக்கையை வைத்து ஆன்லைன்ல பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு அதனை அவங்க பெறலாம். சரி ஐயா, இந்த ஐடிகளை ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல தேடினா இது கிடைக்கும் அப்படிதானே? அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க மணி ஆர்டர் மூலமாகவோ ஆமா. அல்லது பணத்தை அனுப்பினாலோ அவர்களுக்கு நாங்கள் கிடைக்குமாறு செய்வோம். கண்டிப்பா. உயர்தர விதைகளை முறையாக பேக் செய்து அவர்களுடைய வீட்டுக்கே நாங்க டெலிவரி செய்வோம். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வெண்டைக்காய் இருக்கு, மிளகாய் இருக்கு, பாவக்காய் இருக்கு. காய்கறிகளை மிக குறைய சேமிப்பு ஆயில கொண்டிருக்கு. விவசாயிகள் தங்கள் விளைச்சலை எவ்வாறு அதிகப்படுத்த முடியும், அவற்றை நீண்ட காலத்திற்கு எவ்வாறு சேமிச்சு வைக்க முடியும்? நீங்க வெண்டைக்காய் போன்ற பயிர்களை பற்றி குறிப்பிட்டீங்க. நீரிழப்பு செய்யப்பட்ட வெண்டைக்காய் வகை இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. செயற்கை நிறத்தை சேர்க்காம பச்சை நிறத்துல இருக்கும் வகையில வெண்டைக்காய் உலர்த்துவதற்கான ஒரு முறையை நாங்க உருவாக்கியுள்ளோம். நீங்கள் அதை எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம். மேலும் குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் குறைந்த 6 முதல் 8 மாதங்கள் வரை எளிதாக சேமிக்க முடியும். இரண்டாவது பயிர் பாகற்காய். நாங்கள் இங்கே பாகற்காய் சிப்ஸ் செய்துள்ளோம். நாம் அனைவரும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் சாப்பிட்டு பழகிவிட்டோம். ஆனால் பாகற்காய் சிப்ஸும் மிகவும் ஆரோக்கியமானவை. அவற்றை 6 முதல் 8 மாதங்கள் வரை எளிதாக சேமிக்க முடியும். இவை இரண்டும் நீரிழப்பு முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. மேலும் அவை உற்பத்தி செய்வதற்கு மலிவானவை. நீங்கள் குறிப்பிட்ட மூன்றாவது மிளகாய். பச்சை மிளகாய் மிக குறுகிய சேமிப்பு ஆயுளை கொண்டது. ஆமா. குளிர்ந்த அறையில் கூட அவற்றை சேமிப்பது கடினம். ஏனென்றால் அவை 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் நன்றாக இருந்தாலும் அதற்கு கீழே அழுகத் தொடங்குகின்றன. பல வகைகளில் குளிர்ச்சியான காயம் பெரும்பாலும் காணப்படுகிறது. கண்டிப்பா. எனவே எங்கள் இந்திய காய்கறி ஆராய்ச்சி நிறுவனம் அதன் வெப்பத்தையும் பச்சை நிறத்தையும் தக்க வைத்துக் கொள்ளும் ஒரு பச்சை மிளகாய் பொடியையும் உருவாக்கியுள்ளது. இந்த பொருட்களை நீண்ட நேரம் சேமித்து வைப்பதற்காக அவற்றை செயலாக்க 3 எளிய வழிகள் இவை. ஆம், நிச்சயமாக. ஐயா, உங்களுக்கான எனது சிறிது கேள்வி இதுதான். நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து இந்த பிரிவு வரை உங்கள் நிறுவனம் மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் நீங்கள் உருவாக்கிய வகைகள் பற்றி பல விஷயங்களை பற்றி நாங்கள் பேசியுள்ளோம். இந்த முயற்சிகளிலிருந்து நீங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கண்டீர்கள்? நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால், எங்கள் நிறுவனம் நிறுவப்பட்டதிலிருந்து 16 பயிர்களிலிருந்து 47 வெவ்வேறு வகைகளை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். நாங்கள் 98 தொழில்நுட்பங்களை வணிகமயமாக்கி உரிமம் பெற்றுள்ளோம் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நாங்கள் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதனுடன் நீங்கள் கவனித்தால் எங்கள் வகைகளின் தாக்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். ஏனென்றால் நாட்டிலுள்ள விவசாயிகளுக்கு எங்கள் தொழில்நுட்பத்தை வழங்கும் பொழுது அவர்கள் என்ன வகையான பொருளாதார நன்மைகளை பெறுகிறார்கள் என்பதை பார்ப்பது மிகவும் முக்கியமானது. இருவழி தொடர்பு சேனல் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக அறிய முடியும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், தக்காளியில் காஷி அமான் அல்லது கௌபாயில் காசி காஞ்சன் போன்ற எங்கள் சில வகைகள் எங்கள் 7 அல்லது 8 பயிர்களை பார்த்தால் கடந்த 10 ஆண்டுகளில் அவை தோராயமாக 1.04 மில்லியன் ஹெக்டர்களில் பயிரிடப்பட்டுள்ளன என்பதை ஒரு ஆய்வில் கண்டறிந்துள்ளோம் என்பதை எனது சக ஊழியர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கிட்டத்தட்ட 395 கோடி ரூபாய் பொருளாதார நன்மைக்கு வழிவகுத்துள்ளது. ஆண்டு அடிப்படையில் இது சுமார் 1 லட்சம் ஹெக்டேர்கள் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. இதன் விளைவாக விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் பொருளாதார நன்மை ஏற்பட்டுள்ளது. அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் நேரடியாக பேசினீர்கள். அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தீர்கள். மேலும் இந்த முழு தலைப்பையும் அவர்களுக்கு மிக எளிமையான மற்றும் அணுகக்கூடிய முறையில் வழங்கினீர்கள். மிக்க நன்றி. தற்போதைக்கு இந்த புனித நகரத்திலிருந்து நாங்கள் உங்களிடம் விடைபெறுகிறோம். ஆனால் நீங்கள் தூர்தர்ஷன் கிசானுடன் இருங்கள். அடுத்த சௌப்பாலில் மீண்டும் உங்களை சந்திப்போம். விவசாயிகள் கூட்டம் தயாராக இருக்கும். நிபுணர்கள் அங்கு இருப்பார்கள். நேரடி உரையாடல் இருக்கும். நன்றி, வணக்கம்.